அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடாவடி ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் லெபனான் ஈரான் வரைக்கும் தாண்டி சென்ற நிலையில ஈரானிடத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது சிக்கிக்கொண்டு தடுமாறக்கூடிய காட்சிகளை முழு உலகம் கண்டு வருகிறது. ஈரானோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை கூட முடிக்க முடியாத அளவுக்கு எந்த நேரமும் ஈரான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில மத்திய கிழக்கில் சமாதானமும் இல்லை, சண்டையும் இல்லை என்கிற ஒரு நிலை தொடரக்கூடிய சூழல்ல பல நாடுகளும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருவதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஈரான் இதற்கு பல நிபந்தனைகளை விதிக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான நிபந்தனை என்னன்னா, தன்னுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டினுடைய பல பகுதிகளையும் அழித்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு நஷ்ட ஈடு வேண்டும். அதே நேரம் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல நேற்றைய பின்னேரங்கள்ல திடீரென UAE நிறைய அடி வாங்கின ஒரு நாடு UAE தான் ஈரான் இருந்து இஸ்ரேலுக்கு அடுத்ததாக திடீரென விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரானுடைய 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களை விடுவிப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரை அமெரிக்காட்ட கேட்காம அவங்க எந்த அறிவிப்பையும் பண்ண மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். எனவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அமெரிக்காவுக்கும் அதான் தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிப்பதனுடைய ஆரம்பமாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் மேலதிகமாக அந்த தகவல்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் எதிர்வருகிற நாட்களில் விரைவாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது. எழுத்து மூலமான ஒப்பந்தமாக அது மாற இருக்கிறது. 60 நாட்கள் இந்த யுத்த நிறுத்தம் தொடரும். 60 நாட்களுக்கு பிறகு அடுத்த கட்டமாக மேலதிகமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதற்கு பிறகுதான் நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை காலத்தில் ஒரு ஒப்பந்தம் முறைப்படி எட்டப்படாவிட்டால், அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்குரிய வாய்ப்புகள் எட்டப்படாவிட்டால் அந்த 60 நாட்களை நீட்டிப்பதற்குரிய ஒப்பந்த பேச்சுக்களும் கூட இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற மேலதிக தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் முதல் கட்டமாக மின்னணு முறையிலான தொலைவில் இருந்து கையெழுத்து போடுகிற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டு தரப்புமே சமாதானத்தில் பெரும்பகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அந்த ஒப்பந்தங்களை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் அதற்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு கையெழுத்திடப்படும். முதல் கட்ட கையெழுத்து எப்படி இடப்படும் என்று சொன்னால் மின்னணு முறையில் தான் செய்யப்படும். டிஜிட்டல்ல தான் கையெழுத்திடுவாங்க. ஈரானியர்கள் ஈரான்ல இருந்தும் அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் இருந்தும் கையெழுத்திடுவாங்க. அதற்கு பிறகு பேப்பர்ல கையெழுத்து போடும் விதமாக இரண்டு தரப்பும் நேரிலே சந்தித்துக் கொள்வார்கள். இது முதல் கட்டமாக நடைபெறுகிற அதே நேரத்தில் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் உறுதிமொழியில் சேர்க்கப்படுகிறதா இல்லையா என்கிற கேள்விகளை பலதரப்பாலும் எழுப்பப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த லெபனான் மேல அட்டாக் பண்ண மாட்டோம்னா அதுக்கு இஸ்ரேல் ஓகேயா அப்படின்னு கேட்டா, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா அதிலே கையெழுத்திடுகிறது. அமெரிக்கா சொன்னா இஸ்ரேல் சொன்னதுதான் என்கிற ரீதியில தான் அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விடுவிக்கிற செயல்முறைகள் எல்லாம் இந்த 60 நாட்களுக்கு பிறகு நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதோடு ஹொர்முஸ் நீர்நிலையை இருதரப்பாரும் திறப்பது என்பதும் இதிலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரான் ஹொர்முஸை ஓபன் பண்ணுவாங்க. ஈரானுக்கு கப்பல்கள் வராம அமெரிக்கா முற்றுகையிட்டு இருப்பதை அமெரிக்காவும் விலக்கிக் கொள்ளும் என்கிறதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இன்க்ளூட் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு தயார் நிலைக்கு உருவாகிவிட்டது என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மிக விரைவில் இரு தரப்பாரும் கையெழுத்திட்டு விடுவார்கள். அதுதான் முழு உலகுக்கு மகிழ்ச்சியான
செய்தி என்பதையும் இன்றைக்கு பாகிஸ்தானியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவும் ஈரானும் அடுத்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஒப்பந்தத்தை இறுதி செய்து விடுவார்கள் என்கிற செய்தி இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. ஒப்பந்தத்தை இறுதி தான் செய்வாங்களே தவிர கையெழுத்திடுவாங்களான்னா கையெழுத்திடுவதற்கு டேட் இன்னும் முடிவாகல என்று சொல்லி இன்றைக்கும் ஈரானுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பிரஸ் டிவி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கிவிட்டன என்பதை நம்ம புரிகிற அதே நேரத்தில் வெற்றி பெறுகிற வரைக்கும் தெஹ்ரான் உறுதியாக நிற்கும் என்பதிலே யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்கிறார் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அவர்கள். இன்றைக்கு 12 நாள் வார் நடைபெற்றதா இல்லையா? 2025 ஜூன்ல ஆரம்பிச்சு 12 நாள் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்கள் தொடர்பான ஒரு வருட பூர்த்தி நிகழ்வுகள் ஈரான்ல கொண்டாடப்பட்ட நேரத்தில் பேசியிருக்கக்கூடிய ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, 12 நாள் யுத்தத்தில் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், அதற்கு பிறகு வந்த 40 நாள் யுத்தத்திலே நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் வெற்றி பெறுகிற வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும், நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப். அவர் பேசும்போது மேலதிகமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த யுத்தத்தில் எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை கொன்றதை தவிர சாதித்தது ஒன்றும் இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். உண்மையும் அதுதான். ஈரானுடைய போர்ல அமெரிக்காவை இஸ்ரேலும் எதையும் சாதிக்கல. அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்குரிய யுரேனியத்தை அழிக்கவும் இல்லை, கைப்பற்றவும் இல்லை. அதே மாதிரி ஈரானுடைய ஏவுகணை பலத்தை இல்லாமல் ஆக்குவோம், அதை செய்யவும் இல்லை. ஈரானுடைய ராணுவத்தை கலப்ஸ் ஆக்குவோம் என்று சொன்னாங்க, அதையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஈரான் பலத்துக்கு மேல் பலமடைந்த நாடாக மாறி இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ட்விஸ்டாகவும் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் வரவிருக்கக்கூடிய அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கி அவங்க இடத்துக்கு அவங்க போயிருவாங்க, ராணுவத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. அதே நேரத்தில் லெபனான் மீதான தாக்குதலையும் நிறுத்தணும் என்று சொல்லி ஒப்பந்தத்தில் வந்துருச்சு, காசாவும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னா இனிமே யுத்தம் பண்ண முடியல. ஏற்கனவே பண்ணின யுத்தத்தில் தோத்ததாகவே போயிருச்சு. திரும்ப யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. யுத்தம் இருந்தா தானே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்க முடியும். அதனால யுத்தமே இல்லை என்று ஆகும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அவர் சொன்ன எந்த இலக்கையும் அடைய முடியாமல் போன காரணத்தினால அவரால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது என்பதே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்குரிய கடைசி அஸ்தமனமாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால்தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு எப்படியாவது இந்த யுத்தத்தை உண்டாக்கணும், ஈரானோட அமெரிக்கா செய்கிற ஒப்பந்தங்களை இல்லாமலாக்கணும் என்கிற ஒரு காரியத்தில் தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் ஈடுபட்டே வருகிறார்கள். இந்த இடத்துல ஜூவிஷ் டயஸ்போரா முழுவதுமாக களமிறங்கி செயல்பட்டு கூட அது தோல்வி அடைய போகிறது என்பதுதான் வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடிகிற செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதுக்கு மேல அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியலன்னு ஆயிடுச்சு. அதனால யுத்தம் பண்றதுல ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரும் அடுத்த தேர்தலை இலக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய நவம்பர் மாதம் இடைக்கால தேர்தல் வருகிறது, அதுல அவர் தோத்து போயிடக்கூடாது என்கிறதுக்காக அவர் இதை முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறாரு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பொறுத்தவரை தேர்தலை தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக இதை தொடரணும்னு நினைக்கிறாரு. எனவே தொடர்வதா நிறுத்துவதான அமெரிக்கா தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற இடத்துல அமெரிக்கா இந்த முடிவுக்கு செல்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய 24 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களை முதல் கட்டமாக விடுவிப்பதற்கு ஒப்பந்த பிரகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக இதை பத்தி எதுவுமே சொல்லல. நேற்றைய தினம் ஈரானுடைய ஊடகங்கள் இந்த ஒப்பந்தத்தினுடைய சில விதிகளை வெளியிட்டிருந்த சூழல்ல அதெல்லாம் பச்சை பொய், எல்லாம் பொய் மீடியா என்று சொல்லி அவர் எப்படி ஆல்ரெடி சிஎன்எனுக்கு சொன்னாரோ அல்லது பிபிசிக்கு சொன்னாரோ மேற்கு நாடுகளுடைய ஊடகங்களுக்கு சொன்னாரோ அதே வார்த்தையை எதுக்கும் பயன்படுத்தி எல்லாமே பச்சை பொய், ஃபேக் மீடியா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் ரொம்ப காட்டமாக சொல்லியிருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலைமையில தான் தற்போது 24 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்திருக்கிறார். ஏன்னா அதையாவது விடுவிச்சா தான் இவங்க சமாதானத்துக்கு வருவாங்கிறது தெரியும். எனவே இந்த இடத்துல அமெரிக்கா தான் பலவீனப்பட்டிருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் வெளியாகக்கூடிய செய்திகளில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய
முதல் நாள் தாக்குதல் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். தற்போது அவருடைய மகன் முஜ்தபா அலி ஹாமனி தான் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஆயத்துல்லா அலி ஹாமனியுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படாமல் இன்னும் இருக்கிறது. மார்ச் மாதம் அவருடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க ஈரானுடைய அரசு. ஆனா மார்ச் மாதத்துக்கு பிறகு இஸ்ரேலுடைய யுத்தம் நீடிச்ச காரணத்தினால ஜனாசாவை அவர்கள் அடக்கம் செய்யவில்லை. தற்போது அடுத்த மாதம் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய ஈரானுடைய மிக முக்கியமான ஊர்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய மஷ்ஹதுக்கு ஜனாசா எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தெஹரான், அதற்கு பிறகு கும் ஆகிய நகரங்களுக்கும் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படும், மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் என்கிற நிலையில இறுதி ஜனாசா அடக்குகிற நிகழ்வுகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். ஆனால் ஜூலை 9ஆம் தேதி தான் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய மஷ்ஹதுக்கு மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு அங்கேயே ஜனாசா அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அவருடைய ஜனாசா அடக்கத்திற்கான நேரத்தையும் தற்போது குறித்திருக்கிறது ஈரான். ஏன்னா ஒரு யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது என்கிற காரணத்தினால இந்த ஏற்பாடுகள் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான செய்திகள், ஒமான் கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்த ஒரு கப்பல் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை யாரு நடத்தினார்கள் என்பது இதுவரைக்கும் வெளியாகல. ஏற்கனவே இந்தியாவினுடைய 3 கப்பல்கள் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்துச்சு. அதுக்கு இந்தியா கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. தெரிவிச்ச கையோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கெல்லாம் தாக்கல, அது ஈரான் தான் தாக்கினாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். அது இதான் தாக்கல, அமெரிக்கா தான் தாக்கியது என்பது இந்தியாவுக்கே தெரிந்த நிலையில நேற்று சில இந்திய ஊடகங்கள் இந்தியா கிளம்பிருச்சு, அமெரிக்கா அரண்டு போயிடுச்சு, அமெரிக்காவை ஆட்ட போறாங்க என்றெல்லாம் கருத்து சொல்லி இருந்தாங்க. அது ஒன்றும் கிடையாது. மோடிஜிக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது, துப்பும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அவர் அதெல்லாம் செய்யல. எங்க ஆக்களுக்கு போட்டு அடிச்சு என்கிற லெவல்ல தான் இந்தியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அதை டைவர்ட் பண்றதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் இந்தியாவுக்கு தெரியும் அது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தான் என்று. இந்த நிலையில தான் ஓமான்ல இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்கிற விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, மேலதிகமாக ஈரானுக்குள்ள இன்னும் 100 பேர் கைது செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. துரோகிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். யுத்த நேரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக நாட்டுக்கு எதிராக தேச துரோகத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுகிற அதே நேரம் இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற செய்திகளையும் ஈரானுடைய நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்